ரூப் ஸ்லாப் காங்கிரீட் போடும்போது 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னுடைய ஃபங்க்ஷனுங்கிற பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாப். 1 வே ஸ்லாப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா இந்த ஏரியாவோட லென்த்து பெர்த்து அதை டிவைட் பண்ணும்போது கிரேட்டர் தென் வந்து 2க்கு மேலே வந்துச்சுன்னா வந்து அது 1 வே ஸ்லாப், ஸ்மாலர் இருந்து வந்துச்சுன்னா அது வந்து 2 வே ஸ்லாப். இது பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாப். இப்படி தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ், அதாவது 1 வே ஸ்லாப். 1 வே ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா மெயின் ராடு கிராங்க் பண்ணி உள்ளக்க வந்து ஆப்போசிட்டில் போகும், பிளைனாக உள்ளே போயிடும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற கிராங்க் ராடு பார்த்தீங்கன்னா மெயின் ராடு இங்கே வந்து ஃப்ளாட்டாக வந்து உள்ளே போயிடும். இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் ப்ராப்பராக வந்து 2 பக்கமும் ஆகும், டிஃப்ளெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அதுதான் இதனுடைய ஃபங்க்ஷனு. ஸ்லாப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 வே ஸ்லாப். அப்போ 2 வே ஸ்லாப்பில் 4 சைடுமே கிராங்க் வரும். இந்த ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா இது மெயின் ராடு, இங்கே கிராங்க் வந்து நேராக அடித்து உள்ளக்கு வந்து இங்கே ஃப்ளாட்டாக போயிடும். ஆப்போசிட்டில் கிராங்க் வந்து அடித்தா இது நேராக ஃப்ளாட். அதே மாதிரி தான் இந்த சைடும் கிராங்க் வந்து அடித்து நேராக ஃப்ளாட்டாக போய் அங்கே போயிடும். அங்கேருந்து வர்ற கிராங்க் அடித்து இதில் ஃப்ளாட்டாக உள்ளே போகும். இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பேர் தான் 4 வே ஸ்லாப்பு. இது வந்து பெண்டிங் மூமெண்ட் 4 பக்கமும் ஈஸியாக இருக்கும், டிஃப்ளெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் வேணும்னா வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா நம்ம நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள்.